श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामात्रियोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. ஸ்ரீராமாயணத்திலே யுத்த காண்டம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த யுத்த காண்டத்துல 68ஆம் சர்க்கம் இன்று ஆரம்பிக்க வேண்டும். இந்த 67ஆம் சர்க்கம் 157 ஸ்லோகங்களோடு பெரிய சர்க்கம். கும்பகர்ண வதம் அது முடிந்தது. கும்பகர்ணனை இரு கைகளை தனியாகவும் 2 கால்களை தனியாகவும் கொய்தெடுத்து அதற்கு மேலே அவனுடைய தலையை கொய்து அது இலங்கையின் மதில் சுவரை போய் உடைக்கும்படிக்கு செய்து அவனுடைய உடம்பானது சமுத்திரத்திலே விழுந்து பூமிக்குள்ளே மூழ்கும்படிக்கு கும்பகர்ணனை வதம் செய்தான் ராமபிரான். அதுவரை பார்த்திருக்கிறோம். அடுத்தது என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். 68ஆம் சர்க்கம். கும்பகர்ணம் ஹதம் திருஷ்டுவா ராகவேன மகாத்மனா ராட்சசா ராட்சசேந்திராய ராவணாய நிவேதயன். உடனே எல்லா ராட்சசர்களும் ஓடி போய் ராவணன் சொல்லிட்டா நடந்தத. என்ன சொன்னார்கள்? ராஜன் சகால சங்காஷா சயுக்த காலதர்மனா வித்ராவ்ய வானரீம் சேனாம் பக்ஷயித்வாச்ச வானரான் பிரதப்பித்வா முகூர்த்தம் ச பிரசாந்தே ராம தேஜசா காரியேனார்த்த பிரவிஷ்டேன சமுத்திரம் பீம தர்சனம் நிகிருத்த கண்டோ ருபுஜோ விக்ஷரன் ருதிரம் பகு ருத்வா துவாரம் ஷரீரேன லங்காயாஃப் பர்வதோபமஹ கும்பகர்ணஸ்தவ பிராதா காகுஸ்த ஷரபீடிதஹ லகண்டபூதோ விக்ருதோ தாதா தக்த இவ த்ருமஹ. இந்த ராட்சசர்கள்லாம் போய் சொல்கிறார்கள். என்ன சொல்றான்னா, ராவணா, உன்னுடைய தம்பி அவன் யமனை போன்றவன். அவன் என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு இயற்கையா சாவு நெருங்கிடுத்து போல இருக்கு. எல்லாருக்கும் இறக்கும் காலம்னு ஒண்ணு வரும். அது நெருங்கிடுத்து போல இருக்கு. அவன் வீரத்துல ஒன்னும் கொத்த இல்லை. அவனுக்கு இறக்குற காலம் நெருங்கிடுத்து போல இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய தம்பி கும்பகர்ணன் வானர சேனையை போய் அடித்தான். எல்லா வானரர்களையும் ஓட்டி அடித்தான். நன்னா சாட்டான் வானரர்கள் எல்லாம். இப்படின்னு சொன்ன உடனே ராவணனுக்கு சந்தோஷமா இருந்தது. அதோட நிக்கல. அப்புறம் என்ன ஆயிடுத்து? ராமன் வந்தான். ராமனை பார்த்த உடனே ராமனை எதிர்த்து ஓடினான். ராமன் கணைகளாலே அடிக்கப்பட்டு கழுத்து 2 கை கால்கள் எல்லாத்தையும் தனித்தனியா வெட்டி எடுத்து இரத்தத்தை அப்படியே பெருக்கி கொண்டு மலையாக பிண்டமாகி ஒரு காட்டுத்தீல எரிந்த மரம் போல ஒண்ணுமே இல்லாதவனாக உருக்குலைந்து போய் லங்கையின் வாயிலை தன்னுடைய சரீரத்தாலே தடுத்து கொண்டு சமுத்திரத்திலே பாதி மூழ்கிய சரீரத்தோடு ராமனின் பிரதாபத்தாலே அவர் இறந்து போய்விட்டார் கும்பகர்ணன் என்று கூறினார்கள். தம் ஸ்ருத்வா நிஹதம் சங்கே கும்பகர்ணம் மகாபலம் ராவண சோக சந்தப்தோ முமோஹ ச பபாத ச. கும்பகர்ணன் இறந்து போயிட்டானா? ராவணன் அவனதான் தனக்கு காவலாளியா நினைத்து கொண்டிருந்தான். இந்த கும்பகர்ணன் இறந்து போயிட்டானான்னு உடனே அவனுடைய தம்பியாச்சே அப்படியே மூர்ச்சையில கீழே விழுந்துட்டான். மயங்கி கீழே விழுந்தான் ராவணன். பித்ருவ்யம் நிஹதம் ஸ்ருத்வா தேவாந்தக நராந்தகௌ திரிஷிராச்சாதிகாயஸ்ச ருருது சோக பீடிதாக. இப்ப திரிஷிரசு அதிகாயன், அதற்கு மேல
இவர்கள்லாம் தன்னுடைய சித்தப்பனான கும்பகர்ணன் மாண்டு விட்டான்னு எல்லாரும் சோகத்திலே அழ ஆரம்பித்தார்கள். பிராதரம் நிஹதம் ஸ்ருத்வா ராமேனாக்லிஷ்ட கர்மணா மகோதர மகாபார்ஷோ சோகாக்ராந்தௌ பபூவதுஹு. இந்த மகோதரன் மகாபார்ஷ்வன்கிற ரெண்டு பேரும் தன்னுடைய அண்ணனான கும்பகர்ணன் இறந்து போனோடனே அவர்களும் சோகத்தினாலே பீடிக்கப்பட்டார்கள். ஹாவீர ரிபுதர்பக்ன கும்பகர்ண மகாபல தொம்மாம் விஹாய வை தெய்வாத் யாதோசி யமசாதனம். யோ வீரனே கும்பகர்ணா, நீ என்னை விட்டுட்டு இப்படி யமநகருக்கு போய்விட்டியே. மமசல்யம் அனுத்ருத்ய பாந்தவானாம் மகாபல சத்ரு சைன்யம் பிரதாப்யைகா குவமாம் சந்தியஜ்ய கச்சதி. இப்ப சத்ரு சைன்யத்தை இப்படி முடிந்த அளவுக்கு சத்ருவினுடைய சேனையை எரித்து விட்டு உறவினர்களை மனவேதனைக்கு கொடுத்து விட்டு நீ போயிட்ட. இதானீம் கல்வகம் நாஸ்மி யஸ்யமே தக்ஷிணோ புஜஹ பதிதோயம் சமாசிரித்ய நபிபேமி சுராசுராத். இந்த கும்பகர்ணனை ஆசிரியத்துதான் இந்த கும்பகர்ணன் இருக்கிறானே, இவனை நம்பிதான் நான் தேவன்களிடத்திலிருந்தும் அசுரர்களிடத்திலிருந்தும் பயப்படாம இருந்தேன். எனக்கு பயம் இல்லாம இருந்ததுன்னு என் பக்கத்துல கும்பகர்ணன் இருந்தான்னு. அப்படி எனக்கு வலது கையாக இருந்த இந்த கும்பகர்ணன் மாண்டு விட்டான். நானும் இப்பொழுது இருக்க போறேனா இல்லையான்னு தெரியல. கதமேவம் விதோ வீரோ தேவதானவதர்பஹா காலாக்னி ருத்ர பிரதிமோ ராகவே நரணே ஹதா. இது எப்படி சாத்தியம்? இது வரைக்கும் இவனை யாருமே ஜெயித்ததே இல்லையே. யமன், அக்னி, ருத்ரன் இவர்கள்லாம் சேர்ந்து வந்தால் கூட ஜெயிக்க முடியாத அவ்வளவு பெரிய வீரன் ஆயித்தே அவன் ராமனாலே எப்படி கொல்லப்பட்டான்? யஸ்யதே வஜ்ர நிஷ்பேஷ்டோ நகுர்யாத் வியசனம் சதா சகதம் ராமபானார்த்தஹ பிரசுப்தோசி மஹீதலே. இப்ப வஜ்ராயுதம் அடிபட்டு கூட இது வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே ஆனதில்லையே, ஒரு சராய்ப்பு கூட பட்டதில்லையே வஜ்ராயுதம் பட்டு கூட. அப்படி இருக்கக்கூடிய நீ எப்படி ராமன் வெறும்னா ஒரு மனிதன், அவனுடைய அம்பாலே இறந்து போனாய் தெரியலையே. ஏதே தேவகணாசார்தம் ரிஷிபிர் ககனே ஸ்திதாக நிஹதம் துவாம் ரணே திருஷ்டுவா நினந்தந்தி பிரஹர்ஷிதாக. இந்த தேவகணங்கள் ரிஷிகளோடு கூட ஆகாயத்தில் இருந்து கொண்டு போரிலே நீ இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஆரவாரிப்பா. வானத்துல தேவர்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கும். துருவமத்யைவ சம்ஹிருஷ்டா லப்தலக்ஷாப்ளவங்கமாக ஆரோஹ்யந்தி துர்காணி லங்கா துவாராணி சர்வசஹ. எல்லா பக்கமும் இந்த குரங்கு சேனையும் இனிமே நம்ம போர்ல ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு லங்கையினுடைய மதில் சுவர் கதவு எல்லாத்தையும் ஏறி குதித்து உள்ள வரப்போகிறார்கள். சஜ்ஜேன நாஸ்திமே காரியம் கிம் கரிஷ்யாமி சீதையா கும்பகர்ண விஹீனஸ்ய ஜீவிதே நாஸ்திமே ரதிஹி. இனிமே ராஜ்யத்தை வச்சுட்டு என்ன, சீதையை வச்சுட்டு எனக்கு என்ன பயன்? எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு என் உயிர்லயே ஆசை இல்லை கும்பகர்ணன் போயிட்டான்னு ஒண்ணு. யத்யஹம் பிராத்து ஹந்தாரம் நஹன்மி யுதிராகவம் நனுமே மரணம் ஸ்ரேயோ நச்சேதம் வியர்த்த ஜீவிதம். என்னுடைய தம்பியான இந்த கும்பகர்ணனை கொன்றவன், என்னுடைய தம்பியான கும்பகர்ணனை கொன்ற அந்த ராமனை நான் இந்த யுத்தத்திலே கொல்லாதவரை, இந்த யுத்தத்திலே அழிக்காதவரை எனக்கு வேற ஒரு காரியமும் இல்லை. எனக்கு அதை காட்டிலும் எனக்கு அப்படி ஒண்ணு இல்லைன்னா எனக்கு மரணமாவது கிடைக்கட்டும். அத்யைவ தம் கமிஷ்யாமி தேசம் யத்ரானு கோமம நஹிப்ராத்ருன் சமுத்ஸ்ருஜ்ய க்ஷணம் ஜீவிதுமுத்ஸஹே. இப்ப இன்னைக்கே தம்பி சென்ற இடத்திற்கு நான் போறேன். என்னுடைய தம்பியான கும்பகர்ணனை விட்டு பிரிந்து என்னால் இருக்க முடியல. தேவோ ஹிமாம் ஹசிஷ்யந்தி திருஷ்டுவா பூர்வாபகாரினம் கதமிந்திரம் ஜெயிஷ்யாமி கும்பகர்ணஹதே த்வயி. தேவர்கள் என்னை பார்த்து சிரிப்பா. இப்ப என்னை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பா தேவர்கள்லாம். ததிதம் மாம் அனுப்பிராப்தம் விபீஷணவச சுபம் யதஜ்ஞானான் மயா தஸ்ய நகிரஹீதம் மகாத்மனஹ. நான் தான் இந்த விபீஷணன் பேச்ச கேட்கவே இல்லை. அந்த விபீஷணன் மகாத்மா அப்படிங்கிறான் ராவணன். இந்த மகாத்மாவான விபீஷணன் நல்ல வார்த்தை சொன்னான். அது அப்பவே கேட்டிருக்கலாம் போல இருக்கு. இப்படி விபீஷணன் உபதேசம், உன்னுடைய பந்துக்கள் எல்லாம் இறந்து போவான்னு சொன்னான். அதுவே பழிச்சிடுச்சு. இப்ப
விபீஷண வசோ யாவத் கும்பகர்ண பிரஹஸ்தயோஹோ வினா வினாசோயம் சமுத்பன்னோ மாம் விரீடயதி தாருணஹ. இந்த விபீஷணன் சொன்னபடியே கும்பகர்ணன் பிரஹஸ்தன் எல்லாரும் போயிட்டாலே இது ரொம்ப எனக்கு வெக்கத்தை கொடுக்கிறது. தஸ்யாயம் கர்மணः பிராப்தோ விபாகோ மம சோகதः என்மயா தார்மிக ஸ்ரீமான் சநிரஸ்தோ விபீஷணः. அந்த தார்மிகனான விபீஷணன், ஸ்ரீமானான விபீஷணன் என்னாலே திட்டப்பட்டான். அந்த விபீஷணனை திட்டினதுதான் நான் பண்ண பெரிய பாபம் போல இருக்கு. அது இப்பொழுது பலிக்கிறது எனக்கு. நினைச்சீங்க என்ன நினைச்சீங்க? 3 மணி நேரம் போய் உட்காந்து மேல பேசிட்டு இருக்கீங்க. அங்க என்னத்துக்கு கிழிக்கிறீங்க? 3 மணி நேரம் துலாந்தராத்மா கிருபணமதீவ விலப்ய கும்பகர்ணம் நான் வரேன். தசானனோ பிருஷார்த்தஸ் மனுஜம் இந்திரரிபும் ஹதம் விதித்வா. இப்படி அடியேன்மா அன்மியூட் பண்ணாதீங்கம்மா தயவு செஞ்சு. ராவணன் அவன் கும்பகர்ணன் இறந்து போன இந்த செய்தியை கேட்டு மிகவும் தப்பித்து சோகப்பட்டு பலவாறாக புலம்பி அப்படியே கீழே சாய்ந்து விட்டான். இதுதான் இந்த சர்க்கம், 68ஆம் சர்க்கம். கும்பகர்ணன் இறந்ததை நினைத்து ராவணன் புலம்பல். அடுத்த 69ஆம் சர்க்கம். ஏவம் விலபமானஸ்ய ராவணஸ்ய துராத்மனஹ ஸ்ருத்வா சோகாபிதப்தஸ்ய திரிஷிரா வாக்கியம் அப்ரவீத். உடனே இப்படி ராவணன் புலம்புகிறான்ங்கிறத கேட்ட உடனே திரிஷிரசு பேசுகிறான். ஏவமேவ மகாவீர்யோ ஹதோ நஸ்தாத மத்யமஹ நது சத் புருஷாராஜன் விலபந்தி யதா பவான். இப்படிதான் எங்களோட கும்பகர்ணன் இப்ப இறந்து போயிட்டான். இருந்தாலும் மன்னவரே ராஜா, நீ இப்ப இப்படி சான்றோர்கள் புலம்ப மாட்டா யுத்த காலத்துல. நூனம் திரிபுவனஸ்யாபி பர்யாப்தஸ்த்வமசி பிரபோ சகஸ்மாத் பிராகிருத இவ சோச்சியஸ்யாத்மானமீதிருஷம். இந்த உலகத்திலையும் ஜெயிக்கிறதுக்கு ராவணா நீ ஒருத்தன் போரும். அதனால இந்த மாதிரி ஏதோ சாதாரண மனுஷன் மாதிரி சாதாரணப்பட்டவன் மாதிரி நீ உட்கார்ந்து அழாத. அப்படி அழணும்னு தேவையில்லை. பிரம்மதத்தாசிதேஷ சக்திஹி கவச சாயகோ தனுஹ சஹஸ்ரகர சயுக்தோ ரதோ மேகஸ்வனோ மகான். இப்ப பிரம்மதேவன் பிரமன் சதுர்முகனான பிரம்மாவாலே சக்திங்கிற ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர அவன் கொடுத்த கவச்சம் இருக்கு, அவன் கொடுத்த பானங்கள் இருக்கு, வில்லு இருக்கு. இதை தவிர 1000 கோவேறு கழுதைகள் பூட்ட பெற்ற பெரிய தேர், அந்த ரதத்தையும் பிரம்மன் கொடுத்திருக்கிறான். அப்ப இவ்வளவு பெரிய சக்தி எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது நம்மள ஜெயிக்க முடியாது யாராலும். துவயா சக்ருத் விஷஸ்திரேன விஷஸ்தா தேவதாவாஹ சசர்வாயுத சம்பன்னோ ராகவம் சாஸ்தும் அருகசி. இப்ப ராவணன் என்ன பண்ணிருக்கானா, பல தடவை தேவர்களோடு சண்டை போடும்பொழுது ஆயுதமே இல்லாம போவான். ஆயுதமே இல்லாம போய் தேவர்கள் எல்லாம் ஜெயிச்சுட்டு வரக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய நீ எல்லா ஆயுதங்களையும் எடுத்துன்னு போனா ராவணனை ஜெயிக்க முடியாதா? காமம் திஷ்ட மகாராஜ நிர்கமிஷ்யாம்யஹம் ரணம் உத்தரிஷ்யாமி தே சத்ரூன் கருட பன்னகானிவ. வேண்டாம் ராவணா,
ராட்சசேந்திர சுதஸ்ததா ஆருரோக ரதஸ்ரேஷ்டம் ஸ்ரேஷ்ட சர்வதனுஷ்மதாம். அந்த அதிகாயன், அதிகாயன்கிறவனும் ராவணனின் புதல்வன். அவனும் என்ன பண்ணான், ஒரு பெரிய ரதத்திலே ஏறிக்கொண்டு வில்லை பிடித்துக் கொண்டான். சுசக்ராட்சம் சுசயுக்தம் ஸ்வனுகர்ஷம் சுகூபரம் துணி பாணாசனைர்தீப்தம் பிராசாசி பரிகாகுலம். அந்த தேரிலே ஈட்டி, வாள், உழலைத்தடி மற்றும் அழகிய சக்கரங்கள் இருக்கக்கூடிய அந்த தேரு நல்ல நுகத்தடிகளோடு கூடினது. இது வில், அம்பரா துணி, இதெல்லாம் நிறைய ஆயுதங்கள் எல்லாம் ரதத்துல ஏத்திண்டு யுத்தத்துக்கு கிளம்புகிறான். சகாஞ்சன விசித்திரேன முகுடேன விராஜதா பூஷணைஷ்ச பபௌ மேருஹு கிரணைரிவ பாசயன். அப்படி உடம்பெல்லாம் தங்க ஆபரணத்தை பூட்டிக் கொண்டு இந்த திரிசிரசு தேரிலே ஏறி, அதிகாயன் தேரிலே ஏறி போகிறான். சரராஜ ரதே தஸ்மின் ராஜசூனுர் மகாபலஹ விருதோ நைர்வித ஷார்தூலஹ வஜ்ரபாணிரிவாமரைஹி ஹயமுச்சை ஸ்ரவஸ்ப்ரஹ்யம் ஸ்வேதம் காஞ்சன பூஷணம் மனோஜவம் மகாகாயம் ஆருரோக நராந்தகஹ. இந்த இந்திரனது உச்சை ஸ்ரவசுங்கிற ஒரு குதிரை, இந்த உச்சிரை ஸ்ரவசு தேவலோகத்து குதிரை, அது போல பலம் வாய்ந்த இந்த அசுரர்களோட ஒரு குதிரையிலே நரகாந்தகன் ஏறி உட்கார்ந்தான். கிரஹீத்வா பிராசமுல்காபம் விரராஜனராந்தகஹ சக்திமாதாய தேஜஸ்வி குஹ ஷிகிகதோ யதா. அப்படி பெரிய ஒரு ஈட்டியை கையிலே எடுத்துக்கொண்டு வேலாயுதத்தை ஏந்தி மலை மீலே வீற்றிருக்கக்கூடிய ஒரு சண்முகன் போல, ஒரு குகன்னா சண்முகன், அந்த சுப்பிரமணியன் கையிலே வேலை பிடித்து கொண்டு எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இவனும் ஒரு ஈட்டியை பிடித்து கொண்டு ஏறி அந்த குதிரையிலே அமர்ந்தான். தேவாந்தக சமாதாய பரிகம் வஜ்ரபூஷணம் பரிகிருஹ்ய கிரிம் தோர்பியாம் வபுர் விஷ்ணோர் விடம்பயன் மகாபார்ஷ்வோ மகாகாயோ கதாமாதாய வீரியவான் விரராஜ கதாபாணி குபேரைவ சயுகே. அடுத்தது தேவாந்தகன், அவன் கையிலே பரிகம், உழலை தடி, அந்த பெரிய தடியை எடுத்துக்கொண்டு அவனுடைய 2 தோள்கள், கைகள் மலை மாதிரி இருக்கான், அதை தூக்கி கொண்டு வந்தான். மகாபார்ஷ்வன் பெரிய உடம்பை எடுத்துக்கொண்டு கையிலே கதையை எடுத்துக்கொண்டு வருகிறான். இப்படி இவர்கள் 6 பேரும் யுத்தத்துக்கு கிளம்புகிறார்கள். பிரதஸ்திரே மகாத்மானோ பலைரப்ரதிமைர் விருதாக தான் கஜைஷ்ச துரங்கைஷ்ச ரதைஷ்சாம்புதனிஸ்வனை ஆஜக்முர் மகாத்மானோ அனுஜக்முர் மகாத்மானோ ராட்சசா பிரபதாயுதாக. இப்படி 6 பேர் யுத்தத்துக்கு வரும்பொழுது மகாபார்ஷ்வன், மகோதரன், தேவாந்தகன், நரகாந்தகன், அதிகாயன், திரிசிரசு, இந்த 6 ராட்சசர்கள், இவர்களை பாதுகாக்க 2 பேரு. இப்படி யுத்தத்துக்கு வரும்பொழுது பின்னாடி பல படைகள், ராட்சசர்கள் ஆயுதங்களோடு தொடர்ந்து வருகிறார்கள். தேவிரே ஜுர் மகாத்மானஹா குமாரா சூரியவர்ச்சசா கிரீட்டின ஸ்ரீயா ஜுஷ்டா கிரஹா தீப்தா இவாம்பரே. இப்ப மிக பலசாலிகளும் சூரிய ஒளியோடு மகுடம் தரித்து கொண்டு இருக்கக்கூடிய இவர்கள் ஆகாயத்திலே ஜொலிக்கக்கூடிய கிரகங்கள் போல இருந்தார்களாம் வரும்பொழுது. பிரகிருஹீதா பபௌ தேஷாம் சஸ்திராணாம் ஆவலிஸ்திதாக சாரதாப்ர பிரதீகாஷா ஹம்சாவலிரிவாம்பரே. இப்ப சரத்காலத்திலே மேகத்திலே வெண்மையான இவர்கள் வைத்துக் கொண்டிருந்த ஆயுதங்கள் எல்லாம் பளபளன்னு வெள்ளையா மின்றது. அதனுடைய வரிசை இருக்கிறது, அது ஆகாயத்துல ஏதோ அன்னப்பறவையின் வரிசை, வெள்ளையான அன்னப்பறவையின் வரிசை பறந்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரே சீராக எல்லா ஆயுதத்தையும் ஏந்தி கொண்டு வருகிறார்கள். மரணம் வாபி நிச்சித்யா சத்ருணாம் வாபராஜயம் இதிகிருத்வா மதிம் வீரா நிர்ஜக்மு சயுகார்த்தினஹா. ஒண்ணு எதிரிகளை ஜெயிக்கணும், இல்ல இறந்து போகணும், புறமுதுகிட்டு ஓடக்கூடாதுன்னு முடிவு கட்டி கொண்டு வந்தார்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு. ஜகர்குஷ்ச பிரணேதுஷ்ச சிக்ஷிபுஷ்சாபி சாயகான் ஜக்ருஹுஷ்சாபி தேவீரா நிர்யாந்தோ யுத்த துர்மதாக. இப்ப போர்வெறி தலைக்கேறி எடுத்து எல்லா ராட்சசர்களுக்கும் சிங்கநாதம் செய்து ரொம்ப இறைச்சலை பண்ணி கொண்டே வந்தார்கள். எல்லாரும் கையில அம்பை எடுத்துக்கொண்டு ஸ்வேலிதா ஸ்போட்டிதா ஸ்போட்ட நினதைஷ்ச சசாலச வசுந்தரா ரக்ஷசாம் சிம்மநாதைஷ்ச புஸ்போட்டேவ ததாம்பரம்.
இப்ப பூமி, இந்த பூமி இருக்கே, எல்லாரும் குதிச்சுட்டே வரா யுத்தத்துக்கு, கை தட்டுறா சில பேர். அப்பட இந்த இவர்கள் இவ்வளவு பெரிய சேனை குதித்து கொண்டு கைதட்டி கொண்டு வருதை பார்த்தே பூமியே நடுங்கிறது. இப்ப ஆகாயத்துல முழுக்க ஒரே சத்தம். என்ன சத்தம்னா, இந்த அரக்கர்கள் ஒவ்வொருத்தனும் கர்ஜிக்கிறான். நான் ஜெயிப்பேன், நான் இது பண்ணுவேன்னு ஒரு கர்ஜனை பண்ணிட்டே வரான். அதுதான் ஆகாயத்தை ரொப்பி இருந்தது. தேபினிஷ்கிரம்ய முதிதா ராட்சசேந்திரா மகாபலா ததுர்சுரு வானராணீகம் சமுத்தியதை ஷிலானகம். எல்லாரும் வெளியில வந்து வானர சேனையை பார்த்தார்கள். ஹரையோபி மகாத்மானோ ததுர்ஷுர் நைர்விதம் பலம் ஹஸ்தியஸ்வரத சம்பாதம் கிங்கினீஷதநாநிதம் நீலஜீமூத சங்காஷம் சமுத்யத மகாயுதம் தீப்தானல ரவிப்ரக்ஷைர் சர்வதோ நைர்விருதம். இந்த பக்கம் இருந்த குரங்குகளும் அந்த பக்கம் பார்க்கிற அரக்கர் படை, ரதம், குதிரை, யானை, தனியா நடக்கக்கூடியவர்கள், பலவிதமான ஆயுதங்கள் எல்லாம் சூழ்ந்து ஒன்னா வர மாதிரி இருந்தது. தத்ருஷ்ட்வா பலமாயாந்தம் லப்தலக்ஷாப்லவங்கமாக சமுத்யத மகாசைலாக சம்பிரணேதுர் மகாபலாக. இப்ப இவர்களை கும்பகர்ணனே நம்ம ஜெயிச்சாச்சுங்கிற ஒரு பெரிய அகங்காரம் வந்துடுது எல்லா குரங்குகளுக்கும். அதனால இந்த சேனை வருத பார்த்த உடனே யாரும் எதுவும் அல்ல, பா நமக்கு இன்னைக்கு கொல்லுவதற்கு ஆள் கிடைச்சிடுதுன்னு உடனே கையில பெரிய கல்லையெல்லாம் பாறையை எடுத்துக்கொண்டு ரெடியா நிக்கிறா யுத்தத்துக்கு. தத்ருஷ்ட்வா பலமாயாந்தம் அம்ருஷ்யமானா ரக்ஷாம்சி பிரதினர்தந்தி வானராஹ ததஸ் சமுத்குஷ்டரவம் நிஷம்ய ரக்ஷோகணா வானர யூதபானாம் அம்ருஷ்யமானாஃப் பரஹர்ஷமுக்ரம் மகாபலா பீமதரம் வினேதுஹு. அரக்கர்கள் கத்திண்டே வந்தா, அரக்கர்கள் நீங்க என்ன கத்துறது, நாங்களும் எதிர்த்து கத்துவோன்னு வானரர்களும் கத்த ஆரம்பிச்சுட்டா பெருசா. வானரங்கள் கத்துறத சகித்து கொள்ள முடியாத அரக்கர்கள் என்ன பண்ணான்னா இன்னும் பெருசா கத்த ஆரம்பிச்சிட்டா, நாங்க தான் பெருசா கத்துவோம். இப்படி சத்தத்திலேயே சண்டை போட ஆரம்பிச்சுட்டா. முதல்ல தேராட்சச பலம் கோரம் பிரவிஷ்ய ஹரியு தபாஹ விச்சேருர் உத்யதைர் ஷைலைர் நகா ஷிகரி நோயதா. இப்படி அந்த வானர சேனை தலைவர்கள் எல்லாரும் அந்த அரக்க சேனைக்குள் புகுந்து அடிக்க ஆரம்பித்தார்கள் பெரிய மலைகளை வைத்து. கேச்சித் ஆகாஷம் ஆவிஷ்ய கேச்சிதுர் வியாம்லவங்கமாக ரக்ஷஸ் சைன்யேஷு சங்கிருத்தாச்சேருர் துருமசிலாயுதாக துருமாம்ச்ச விபுலஸ்கந்தான் கிருஹ்யவானர புங்கவாக. அப்படி சில வானரங்கள், நல்ல பலசாலியான வானர தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த ராட்சச சேனைக்குள்ள போயிட்டா. உள்ள போய் கையில பாறையையும் கட்டையும் எடுத்துட்டு ஆகாயத்துல குதிக்கிறா, பூமியில சுழற்றா. இந்த மாதிரி யுத்தம் பண்ண தொடங்கினார்கள். தத்யுத்தம் அபவத் கோரம் ரக்ஷோ வானர சங்குலம். இப்படி கோரமான ஒரு யுத்தம் மறுபடி ராட்சசர்களுக்கும் வானரர்களுக்கும் தொடங்கித்து. தேபாத பசிலா சைலைர் சக்ருர் விருஷ்டிம் அனூபமாம் பானௌகைர் வாரியமானாஸ்ச ஹரையோ பீம விக்ரமாக. அந்த வானரர்கள் என்ன பண்றான்னா அவர்கள் மீது பானங்களை பொழிகிறார்கள் அரக்கர்கள். இவர்கள் அந்த அம்பு மழையை தடுத்து இந்த பக்கத்துல இருந்து பாறைகளையும் மரங்களையும் பிச்சு எரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிம்மநாதான் வினேதுஷ்ச ரணே வானர ராட்சசாக ஷிலாபிச்சூர்ணயாமாசுர் யாதுதான் பிளவங்கமாக. இப்படி இந்த வானரர்களும் ராட்சசர்களும் பெருசா நல்ல கூச்சல் இட்டு கொண்டே பெரிய பெரிய பாறைகளை எடுத்துக்கொண்டு அரக்கர்களை நொறுக்குகிறார்கள். நிஜக்னு சயுகே கிருத்தா கவச்சாபரணாவிருதான் கேச்சித் ரதகதான் வீரான் கஜவாஜிகதான் அபி. இதுல கோபம் கொண்ட இன்னும் சிலர் என்ன பண்றான்னா யாரெல்லாம் தேர் மேல வருகிறார்களோ, யாரெல்லாம் யானை குதிரை மீது ஏறி வருகிறார்களோ அவர்களெல்லாம் பார்த்து பார்த்து அடிக்கிறார்கள் வானரங்கள். நிஜக்னு சஹசாப்ளுத்ய யாதுதான் பிளவங்கமாக சைலஸ்ருங்கா சிதாங்காஷ்ச முஷ்டிபிர் வாந்தலோச்சனாக. இப்படி வானரங்கள் அரக்கர்களை பெரிய பெரிய பாறைகளை கொண்டு அடித்து முஷ்டிகளாலே இடித்து அவர்கள் விழிலாம் பிதுங்கும்படிக்கு செய்து உடனே தாவி அடிக்கிறார்கள். சேலு பேதுஷ்சனேதுஷ்ச தத்ர ராட்சச புங்கவாஹ ராட்சசாஷ்ச ஷரைஸ்தீக்ஷ்ணைர் விபிதுர் கபி குஞ்சரான்.
இப்ப ராட்சச வீரர்கள் அந்த சமயத்துல திரியறா, கீழே விழறா, ஆரவாரம் செய்யறா, என்ன பண்றதுன்னே தெரியல. அரக்கர்களும் விடாம வானரர்களை நல்ல பானங்களாலே அம்புகளாலே அடித்து தள்ளினார்கள். शूलमुद्गर खड्गैश्च जग्नुः प्रासैश्च शक्तिभिः अन्योन्यं बाधयामासुः परस्पर जयैषिणः रिपुशोणितदिग्धाङ्गास्तत्र वा नरराक्षसाः ततः शैलैश्च खड्गैश्च विशिष्टैररिराक्षसैर्मुहूर्तेनावृता भूमिरभवच्चोनिता प्लुता विकीर्णपर्वताकारैर्रक्षोभिररिमर्दनैर् आसीद् वसुमती पूर्णा तदा युद्धमदान्वितैः. அப்பொழுது இந்த பூமி எப்படி இருந்ததுன்னா, எல்லா இடத்திலும் யுத்தம், வானரங்கள், அரக்கர்கள், மலை வாழ்னு எடுத்துட்டு சண்டை போடுற சூலங்கள், முத்கரங்கள், பட்டாக்கத்தி, ஈட்டி, வேல் இப்படின்னு மாறி மாறி ஆயுதங்களா இருக்கு. ஒருவரை ஒருவர் ஜெயிக்கணும்னு விரும்பி சத்ருக்களின் ரத்தத்தை எடுக்கணும்னு நினைத்து ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வானரர்களாலும் ராட்சசர்களாலும் விட்ட ஆயுதங்கள் இருக்கே, விடுபட்ட அந்த ஆயுதங்கள் எல்லாம் தரையானது மறைக்கப்பட்டு ஒரே குருதி இரத்த ஆறாக பெருகுகிறது. சிறிது நேரத்துல அரக்கர்கள் எல்லாம் அப்படியே சாஞ்சுண்டே வரா. ஆக்ஷிப்தா க்ஷிப்யமானாஸ்ச பக்னசூலாஸ்சவானரை புனரங்கை ததா சக்ருர் ஆசன்னா யுத்தம் அத்புதம். இப்ப வானரர்களாலே இழுக்கப்பட்டு எரியப்பட்டு சூலங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அங்கங்க இப்படி ஆச்சரியமான போரை செய்தார்கள். வானரான் வானரைரேவ ஜக்னுஸ்தே ரஜனீச்சராக ராட்சசான் ராட்சசைரேவ ஜக்னுஸ்தே வானரா அபி. அந்த அரக்கர்கள் வானரர்களை வானரர்களாலேயே புடைத்தார்கள். வானரர்களும் அரக்கர்களை கொண்டே அடிக்கிறார்கள். இந்த மாதிரி ஒருத்தர் போயிட்டான்னா அவர்களை வைத்து இன்னொருத்தர் அடிக்கிறதுன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஆக்ஷிப்ய சைலாஸ் தேஷாம் நிஜக்னு ராட்சசா ஹரின் தேஷாம் சாச்சித்ய சஸ்திராணி ஜக்னு ரக்ஷாம் சிவானராக. ஆக்ஷிப்ய சசிலாஸ் தேஷாம் நிஜ. வானரர்கள் என்ன பண்ற, அரக்கர்கள் வானரர்களுடைய பாறைகளையே புடுங்கி அவர்களே அடிக்கிறார் திடீர்னு அரக்கர்கள். வானரங்கள் பார்த்தா உடனே அரக்கர்களுடைய ஆயுதங்களை வாங்கி அவர்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. நிஜக்னு சைலசூலாஸ்திரைர் விபிதுஷ்ச பரஸ்பரம் சிம்மநாதான் வினேதுஷ்ச வனே ரணே வானர ரக்ஷசாக. இப்படி ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு பெரிய சிம்மநாதங்களை பண்ணி கொண்டு யுத்தம் நடந்தது. வானரங்களுக்கும் ராட்சசர்களுக்கும் மறுபடி பெருசா. சின்னவர்ம சனுத்ரானா சின்னவர்ம தனுத்ரானா ராட்சசா வானரைர் ஹதாஹ ருதிரம் பிரசுதாஸ்தத்ர ரசசாரம் இவ துருமாக. அப்ப வானரங்கள் அடித்து அந்த ராட்சசர்களின் கவச்சங்களை எல்லாம் உடைக்கிறா. மரங்கள் எப்படி பாலை பெருக்க விடுமோ அந்த மாதிரி இந்த அரக்கர்கள் எல்லாம் பெரிய உருவத்தோடு உடம்பிலிருந்து ரத்தத்தை பெருக்கி கொண்டு அப்படியே கீழே விழுந்தார்கள். ரதேன ச ரதம் சாபி வானரே நைவ வாரணம் ஹயேன ச ஹயம் கேச்சித் நிஜக்னுஃப் வானராரணே பிரகிருஷ்ட மனசா சர்வே பிரகிரீத மனஷிலாக. இந்த தடவை வானரங்கள்லாம் ரொம்ப பலசாலியா யுத்தம் பண்றா. என்ன பண்றா, ஒரு ரதத்தை அடித்து விடுகிறார்கள். அந்த ரதத்தை தூக்கி போட்டு இன்னொரு ரதத்தை உடைக்கிறா. ஒரு யானையை அடித்து அந்த யானையை கொண்டு இன்னொரு யானையை அடிக்கிறார்கள். ஒரு குதிரையை அடித்து அதனாலே இன்னொரு குதிரையை அடிக்கிறார்கள். ஹரையோ ராட்சசான் ஜக்னுர் துருமைஷ்ச பகுஷாகிபிஹி தத் யுத்தம் அபவத் கோரம் ரக்ஷோ வானர சங்குலம். இப்ப பல கிளைகளோடு மரங்களை புடுங்கி அரக்கர்களை தாக்கினார்கள். யுத்தம் பயங்கரமான நடந்து கொண்டிருந்தது. சந்திரைஷ்ச பல்லைஷ்ச நிஷிதைஷரைர் ராட்சசா வானரேந்திரானாம் சிச்சிது பாதபாஞ்சிலாக. இப்ப பெரிய பெரிய பலசாலிகளான அரக்கர்கள் என்ன பண்ணான்னா அர்த்தச்சந்திரன்கிற பானங்களை அடித்து பல்ல பானங்களை அடித்து இவர்களுடைய பெரிய பெரிய மரங்களையும் பாறைகளையும் உடைத்து வீழ்த்தினார்கள். விகீர்ணை பர்வதாக்ரைஷ்ச துருமைச்சின்னைஷ்ச சயுகே ஹதைஷ்ச கபிரக்ஷோபிர் துருமகா வசுதா பவத். இப்ப போரில் சில எல்லா இடத்துலயும் மலை சிகரங்கள் என்ன, மரங்கள் என்ன, ஆயுதங்கள் சிதறி கிடக்கிறது. அப்படி அந்த
யுத்த பூமிக்குள்ளேயே போக முடியாதபடிக்கு கீழெல்லாம் அவ்வளவு சிதறி கிடக்கிறது. தேவா நரகர்வித ஹிருஷ்ட சேஷ்டா சங்கிராமமா அசாத்திய பயம் விமுச்சிய யுத்தம் துத்சர்வே சஹராட்சசைஸ்தைர் நானாயுதாச்சக்ருர் அதீனசத்வாஹ. சலியாம ஆற்றல் உடைய வானரங்கள் என்ன பண்ணான்னா, பல கருவிகளை வைத்துக் கொண்டு யுத்தம் பண்ணுகிறார்கள் அரக்கர்கள். அப்படி எவ்வளோ ஆயுதங்கள் என்ன, தேர் என்ன, யானை, குதிரை, படைன்னு இப்படி போருக்கு என்னென்ன கருவிகள் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்த அந்த அரக்கர்களோடு இவர்கள் வெறும்ன மலையும் மரமும் வைத்துக் கொண்டு போரை செய்தார்கள். தஸ்மின் பிரவருத்தே துமுலே விமர்தே பிரகிருஷ்யமானேஷு பலி முகேஷு நிபாத்தியமானேஷு ச ராட்சசேஷு மஹர்ஷயோ தேவகணாச்சனேதுஹு. அந்த மிக கலவரமான போரிலே மகர்ஷிகளும் தேவகணங்களும் ஆரவாரித்தார்கள். ததோ ஹயம் மாருத துல்லிய வேகம் ஆருஹ்ய சக்திம் நிஷிதம் பிரகிருஹ்ய நராந்தகோ வானர ராஜசைன்யம் மகார்ணவம் மீன இவா விவேஷ. அப்ப இந்த சேனைக்கு பெரியோனாக வந்த அந்த நரகாந்தகன் என்பவன் ஒரு பெரிய குதிரையில ஏறி வானர சேனைக்குள்ளே நுழைந்தான். சவானரான் சப்தசதானி வீர பிராசேன தீப்தேன வினிர்பிபேத ஏகக்ஷணேந்திர ரிபுர் மகாத்மா ஜகான சைன்யம் ஹரிபுங்கவானாம். அந்த இடத்துல யுத்தம் பண்ணி கொண்டிருந்த வானர சேனையை என்ன பண்ணான்னா, இந்த நராந்தகன் என்ன பண்ணா, அவனுடைய ஜொலிக்கும் ஈட்டியாலே குத்தினான். எப்படி குத்தினான்னா 700 வானரர்களை குத்தி கொன்றான். ஒரு க்ஷணத்துல அவ்வளவு 700 வானரங்களை குத்தி புடைத்து விட்டான். ததிருஷுஷ்ட மகாத்மானம் ஹயபிருஷ்டே பிரதிஷ்டிதம் சரந்தம் ஹரிசைன்யேஷு வித்யாதர மஹர்ஷயா. இவனை எல்லாரும் மேலேந்து பார்த்தார்கள். சதஸ்ய ததிருஷே மார்கே மாம்சசோனித கர்தமை கர்தமஹ பதிதைஃப் பர்வதாகாரைர் வானரைர் அபிசம்ருதா. அப்படி இவன் குதிரையில நரகாந்தகன் ஏறி ஈட்டியை வைத்துக் கொண்டு யுத்தம் பண்ணிட்டே வரான். கீழே ஒரே மாம்சங்கள் ரத்தங்கள் எல்லாம் கிடக்கு. யாவத் விக்ரமித்தும் புத்திம் சக்ருஃப் பிளவக புங்கவாஹ தாவதே தான் அதிக்ரம்ய நிர்பிபேத நராந்தகஹ. இப்ப எதிர்த்து வரக்கூடிய வானரங்கள் இந்த நரகாந்தகனை அடிக்கணும்னு நினைத்தாலே போரும், இவன் போய் அடித்துருவானா அவர்களை. அவ்வளவு வீரனாக எதிர்த்து வரணும்னு நினைச்சு ஆரம்பித்தா போரும், அவர்கள் எதிர்த்து வர்றதுக்குள்ள இவன் போய் அந்த வானரனை அழித்து விடுவான். அந்த மாதிரி யுத்தம் பண்ணுகிறான். ஜ்வலந்தம் பிராசமுத்யம்ய சங்கிராமாக்ரே நராந்தகஹ ததாஹ ஹரி சைன்யானி வனானீவ விபாவசுஹு. பெரிய அந்த பிராசம்ங்கிற ஈட்டியை கையிலே வைத்துக் கொண்டு காட்டுத்தீ போலே இந்த வானர காட்டை அழித்து கொண்டு வந்தான் நரகாந்தகன். யாவதுத் பாட்டயாமாசுர் விருக்ஷான் சைலான் வனௌகசஹ தாவத் பிராசஹதாஃப் பேதுர் வஜ்ரகிருத்தா இவாச்சலாஹ. இவர்கள் போய் வானரங்கள் மேல மலைப்பாறைகளையும் மரங்களையும் புடுங்கிட்டு வரலான்னு பார்த்தா புடுங்க போறதுக்குள்ளேயும் இவன் போய் கொன்னுடுறான். அவ்வளவு வேகமான யுத்தம் பண்றான் நராந்தகன். திக்ஷு சர்வா சுபலவான் விசசார நராந்தகஹ பிரமுதன் சர்வதோ யுத்தே பிராவிருட் காலே யதா நிலஹா. இப்ப இருக்கிற அந்த சேனையில இருக்கிற எல்லா திக்கிலும் குதிரையிலே வேகமாக சுத்தி 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 யுத்தம் பண்றான். அவன் பக்கத்திலே யாரும் வர முடியல. நஷேகுர் தாவிதும் வீரா நஸ்தானம் ஸ்பந்திதும் பயாத் உத்பதந்தம் ஸ்திதம் யாந்தம் சர்வான் விவ்யாத வீரியவான். இப்ப வீரர்களால ஓடவும் முடியல. ஓட ஆரம்பிச்சாலும் இவன் வந்துடுறான். நம்ம எங்க போனாலும் இவன் வந்து அழிக்கிறான்ங்கிறதுனால ஓடவும் முடியல, நிற்கவும் முடியல, அசையவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. எல்லாரையும் தாக்குகிறான் இவன் நராந்தகன். ஏகே நாந்தக கல்பேன பிராசே நாதித்ய தேஜசா பின்னானி ஹரி சைன்யானி நிபேதுர் தரணி தலே. இப்படி ஒரே ஒரு ஈட்டிங்கிற ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு அவ்வளவு வானர சேனையும் அழிக்க ஆரம்பித்தான் நராந்தகன். வஜ்ரநிஷ்பேஷ சதிருஷம் பிராசஸ்யாபி நிபாதனம் நஷேகுர் வானராசோடும் தேவினே துர்மஹாசுனம். இப்படி வஜ்ராயுதம் போல அடித்த அந்த ஈட்டியின் அடியை தாங்க முடியாமல் வானரங்கள்லாம் கத்த ஆரம்பிச்சா, சத்தம் போட்டா. பததாம் ஹரிவீரானாம் ரூபானி பிரச்சகாஷிரே வஜ்ரபின்ன விண்ணாகிர கூட்டானாம் ஷைலானாம் பததாம் இவ. இப்ப கீழே விழுந்த வானரங்களின் உருவங்கள் எல்லாம் அப்படி மலைகள் மாதிரி தும்மு தும்முன்னு கீழே விழுறது. ஏது பூர்வம் மகாத்மானஹா கும்பகர்ணேன பாதிதாக தேஸ்வஸ்தா வானரஸ்ரேஷ்டா சுக்ரீவம் உபதஸ்திரே.
முன்னாடி கும்பகர்ணனால எந்த வானர வீரர்கள்லாம் அழிக்கப்பட்டார்களோ, கீழே வீழ்த்தப்பட்டார்கள், நிறைய பேர் அழித்தான். அவன் 5-6 பேர் அடித்தான். அவர்கள் எல்லாரும் இப்ப திரும்பி நல்ல நிலைமைக்கு வந்து சுக்ரீவனை அடைந்தார்கள். விப்ரேக்ஷமான சுக்ரீவோ ததர்ஷ ஹரிவாகினீம் நரகாந்தக பயத்ரஸ்தாம் வித்ரவந்தி மிதஸ்ததா. இப்ப சுக்ரீவன் பார்த்தான், நராந்தகன் வந்து இப்படி அழித்து கொண்டிருக்கிறான், வானர சேனை சிதறி ஓடுறதுன்னு பார்க்கிறான். வித்ருதாம் வாகினீம் திருஷ்டுவா சததர்ஷ நராந்தகம் கிரகீத பிராசமாயாந்தம் ஹயபிருஷ்டே பிரதிஷ்டிதம். இப்ப நராந்தகன் வந்து ஒரு குதிரையின் மீது ஏறி ஈட்டியை வைத்துக் கொண்டு வருகிறான். அவனையும் கவனித்தான். அதோவாச்ச மகாதேஜா சுக்ரீவோ வானராதிபா குமார மங்கதம் வீரம் சக்ரதுல்ய பராக்கிரமம். உடனே அங்கதனை பார்த்து பேசினான் சுக்ரீவன். கச்சத்வம் ராட்சசம் வீரோ யோசௌ துரகமாஸ்திதா சோபயந்தம் ஹரிபலம் க்ஷிப்ரம் பிராணைர் வியோஜய. அங்கதா நீ போ, இதோ இங்க வராம்பாரு ஒரு பிள்ளை நராந்தகன்னு, அவன் உடலிலிருந்து அந்த உயிரை பிரித்து கொண்டு வான்னு அனுப்பினான். சபர்துர் வச்சனம் ஸ்ருத்வா நிஷ்பபாதாங்கதஸ்ததா அனீகான் மேக சங்காஷான் மேகானீகாதிவாம் சுமான். மேகத்தினாலே மறைக்கப்பட்ட சூரியன் எப்படி வெளி வருவானோ மேகத்திலிருந்து பிரகாசமா, அந்த மாதிரி இவன் சேனைக்குள்ள போய் அப்படி குதித்தான் அங்கதன். சைலசங்காத சங்காஷோ ஹரீனாம் உத்தமோங்கதஹ ரராஜாங்கத சன்னத்தஹ சதாதுரிவ பர்வதஹ. அங்கதஹான்னா தோல்வலைன்னு அர்த்தம். அப்படி தோல்வலையை போட்டுக்கொண்டு அங்கதன்னு பேரை உடையவனாக அவன் ஒரு பெரிய மலை போல வந்து நராந்தகன் முன்னாடி நின்னான். வீராயுதோ நிராயுதோ மகாதேஜா கேவலம் நகதம் ஸ்ரவான் நராந்தகம் அபிக்ரம்ய வாலிபுத்ரோப்ரவீத்வஜஹா. இப்ப கையில ஒரு ஆயுதமும் கிடையாது, கோரை பற்களும் கையில நகங்கள் அவ்வளவுதான் இருக்கு அங்கதனுக்கு. வந்து நராந்தகனை பார்த்து பேசினான் அங்கதன். திஷ்டகிம் பிராகிருதைரியேபிர் ஹரிபிஸ்துவம் கரிஷ்யசி அஸ்மின் வஜ்ர சமஸ்பர்ஷம் பிராசம் க்ஷிப மமோரசி. அங்கதன் சொல்கிறான், ஏ நராந்தகா நில்றா, நீ என்ன இந்த சின்ன குரங்குகளோட போய் விளையாடின்னு இருக்க, இவ்வளவு பெரிய ஈட்டிய வச்சுட்டு இருக்கியே, அதை கொஞ்சம் என் நெஞ்சில பாய்ச்சு, என் நெஞ்சில அந்த ஈட்டிய எரிய அப்படின்னு கேட்டான். அங்கதஸ்ய வசஸ்ருத்வா பிரசுக்ரோத நராந்தகா சந்தஷ்ய தசனைரௌஷ்டம் வினிஸ்வஸ்ய புஜங்கவத் அபிகம்யாங்கதம் கிருத்தோ வாலிபுத்திரம் நராந்தகா. உடனே இதை கேட்ட உடனே நராந்தகனுக்கு ஒரே கோவம். பல்லால உதட்ட கடிச்சுட்டு கோவத்துல கடிப்பாளே அந்த மாதிரி தன்னுடைய பல்லாலே உதட்டை கடித்து கொண்டு அப்படியே அந்த அங்கதனை பார்த்து அந்த கோபத்துல பெரிசா மூச்சு விட்டுண்டு வேகமா ஓடுறான். பிராசம் சமாவித்ய ததாங்கதாய சமுஜ்வலந்தம் சஹசோத்சர்ஜ சவாலி புத்ரோ ரசி வஜ்ர கல்பே பபூவ பக்னோ ஞபதச்ச பூமௌ. அப்படி அந்த ஜொலிக்கும் ஈட்டியை என்ன பண்ணா, நேர அங்கதனினுடைய மார்பிலே எரிந்தான் இந்த நராந்தகன். அது என்ன பண்ணிடுத்து, இந்த அங்கதன் மார்பிலே பட்ட உடனே அது உடஞ்சு போய் கீழே விழுந்துருத்து ஈட்டி. தம்பிராசமா லோக்கிய ததா விபக்னம் சுபர்ண கிருத்தோரகபோ ஜகல்பம் தலம் சமுத்யம்ய சவாலி புத்திரஸ்துரங்கமம் தஸ்ய ஜகான மூர்தனி. இப்படி பார்க்கிறான், ஈட்டி இதை வச்சுதானே இவ்வளவு பேர் அழிச்ச பாரு, உடஞ்சு போயிடுச்சுன்னு சிரிச்சுட்டே அங்கதன் தன்னுடைய கையாலே உள்ளங்கையாலே அவனது குதிரையின் தலையிலே ஓங்கி அடித்தானான். குதிரையில தானே வந்துட்டு இருக்கான், அந்த குதிரையின் தலையிலே ஓங்கி உள்ளங்கையால அடித்தான் ஒரு அடி. நிமக்னதா அலுஸ்புடிதாக்ஷிதாரோ நிஷ்கிராந்த ஜிஹ்வோச்சல சன்னிகாஷஹ சதஸ்ய வாஜி நிபபாத பூமௌ தலப்பிரஹாரேன விசீர்ண மூர்தா. உடனே இவன் ஒரு அடி அடித்த உடனே அந்த தலை நசுங்கி கருவிகள் தெரித்து அந்த கடைவாய் அந்த தாலு கீழே வாய்க்கு கீழே இருக்கிற இடம்லாம் அப்படியே நசுங்கி போய் நாக்கு வாயிலிருந்து பிதுங்கி அது மண்டை உடைந்து போய் பூமியில விழுந்ததான். இப்படி ஒரு வர்ணிக்கிறார் வால்மீகி. இப்படி வந்து அந்த ஒரு அடியிலே அந்த குதிரையின் முகம் அப்படி விகாரமாகி பூமியிலே விழுந்தது. நரகாந்தக க்ரோத வசம் ஜகாம ஹதம் துரங்கம் பதிதம் நிரீக்ஷ்ய சமுஷ்டி முத்யம்ய மகாபிரபாவோ ஜகான சீர்ஷே யுதிவாலி புத்திரம். உடனே நராந்தகன் கோவப்பட்டு கைய முஷ்டிய உயர்த்தி எடுத்துக்கொண்டு அங்கதன் தலையிலே அடித்தான்.
அதாங்கதோ முஷ்டி விபிர்ன மூர்தா சுஸ்ராவதி ருதிரம் பிருஷோஷ்ணம் முहुर्विजज्वाल मुमोह चापि संज्ञाम समासाद्य விசிஷ்மியேச்ச. உடனே அந்த முஷ்டினாலே தலையில பிளந்துடுத்து அங்கதனுக்கு தலை ரத்தமா கொட்டுறது. ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போய் கீழே விழுந்து மறுபடி எழுந்து நின்னு ஆச்சரியப்படுறான். அதாங்கதோ வஜ்ர சமான வேகம் சம்பர்த்திய முஷ்டிம் கிரிசிருங்க கல்பம் நிபாதயாமாச ததா மகாத்மா நராந்தகஸ்யோரசி வாலி புத்திரஹா. இப்ப பார்த்தா என்னையா அடித்த அப்படின்னு அங்கதன் தன்னுடைய முஷ்டினா அந்த உள்ளங்கை 5 விரல்களையும் மடக்கி வைத்து அந்த இருக்கக்கூடிய இடம், அந்த முஷ்டி நல்லா வேகமா சுழற்றி அவனுடைய மார்பிலே நராந்தகன் மார்பிலே குத்தினான். சமுஷ்டி நிஷ்பிஷ்ட விபின்னவக்ஷா ஜஜ்வால ஜ்வாலாம் வமச்சோனித திக்தகாத்ரஹ நராந்தகோ பூமி தலே பபாத யதாச்சலோ வஜ்ர நிபாத பக்னஹ. இப்படி நராந்தகன் மார்பிலே முஷ்டியாலே புடைக்கப்பட்டு அப்படியே ரத்தத்தாலே உடம்பெல்லாம் நனைந்து போய் பூமியிலே விழுந்து மாய்ந்து விட்டான், உயிரை விட்டான் நராந்தகன். அதாந்தரிக்ஷே த்ரிதிஷோத்தமா நாம் மனௌகசாம் சைவ மகாப்ரணாதஹ பபூவ தஸ்மின் நிஹதே வீரே நராந்தகே வாலி சுதேன சங்கே. உடனே வானத்துல ஒரே 6 வாரம் ராவணன் புதல்வன் நராந்தகன் இறந்து போய் விட்டான் அப்படின்னு வானத்தில் இருந்த தேவர்கள்லாம் பேரொளி செய்தார்கள். அதாங்கதோ ராம மனப்பிரஹர்ஷனம் சுதுஷ்கரம் தத் கிருதவான் ஹி விக்ரமம் விசிஷ்மியே சோப்யதிவீரிய விக்ரமஹ புனச்ச யுத்தே சபபூவ ஹர்ஷிதஹ. அங்கதனும் இப்படி ராமபிரானுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு அரக்கனை வதம் செய்துவிட்டு இவனும் ராமபிரானுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி விட்டு கர்வத்தோடு வந்து மீளவும் போரிலே யுத்தம் பண்ணுவதற்கு தயாராக நின்றான் அங்கதன் என்று இதோடு 69ஆம் சர்க்கம் முடிகிறது. ஆக இப்ப வந்ததிலே 6 பேர் வந்ததிலே நராந்தகன் அவனுடைய வதம் முதலிலே நடந்து விட்டது. மேல 70வது சர்க்கம் தொடங்கி அடுத்த காலக்ஷேபத்திலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். स्वामी भाग्यम जय श्री राम.